ஒரு டைம் இந்த புளியோதரை பேஸ்ட் செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. ஈஸியா புளி சாதம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் புளிய சுடு தண்ணியில ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன். இதை நல்லா கெட்டியா கரைச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து சிம்பிளான பொடி அரைக்கணும். நான் ஸ்கிரீன்ல மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா பொருளையும் வானல்ல சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வானல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 100 ml நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 7 காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல கரைச்சி வச்ச புளி கரைசல், தேவையான உப்பு, பொடி பண்ணி வச்ச பவுடரையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப லைட்டா திக் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. தேவையான அளவு புளி கரைசலோட சாப்பாடு கலந்துட்டீங்கன்னா சூப்பரா புளி சாதமும் ரெடி ஆயிடும்.